வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பர் சைட் டிஷ் வடகறி. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒன்றரை மணி நேரம் கழித்து கடலைப்பருப்பு நல்லா ஊறிக்குங்க. அது நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுடலாம். மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, அதையும் போட்டுட்டு 2 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு பூண்டு பல் அதையும் போட்டுட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸுங்க அதையும் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சி இந்த கடலைப்பருப்பு கலவையோட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் இட்லி குக்கர், இட்லி பானை இதெல்லாம் வச்சுட்டு இட்லி தட்டுலேயோ இல்லை இந்த போல் இடியாப்பம் பிடிக்கிற பிளேட்லேயோ வச்சு சின்ன சின்னதாக இந்த போல் கிள்ளி வச்சிடலாம். இது நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. 2 வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். சோம்பும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா மசியறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாய் தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் இந்த மசாலா பொடியெல்லாம் தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிடலாங்க.
இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ அந்த கடலைப்பருப்பு கலவை நல்லா வெந்திருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு அது நல்லா ஆறுனதும் இது போல் பாதியை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது போல் நசுக்கி விட்டுருங்க. பாதி அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த கொதிச்சிட்ருக்கிற அந்த தக்காளி கலவையில் இந்த பருப்பை எடுத்து போட்டுடலாம். தேவையான தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. இது கொதிக்க நல்ல திக்காகும். அதனால் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம். உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதித்ததும் கரம் மசாலா போட்டுட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. இப்போ இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பர் சைட் டிஷ் வடைக்கறி தயாராகிடுச்சுங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்குங்க. குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.